Good evening to all. ஸோ நேற்று என்ன பார்த்தோம்னா கவுண்டபிள் செட்ஸை பற்றி பார்த்தோமா. ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கவுண்டபிள் செட்ஸ், ஸோ கவுண்டபிள் செட்ஸை நம்ம எப்படிலாம் சொல்லிக்கலாம்னா எனுமரபிள் செட்ஸ் or denumerable sets. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் நேமில் வந்து கவுண்டபிள் செட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நேற்று கிளாஸில் ஆக்சுவலாக வீடியோஸ் நம்பர் 7 நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா ஏன்னு போட்டு x, y, z belongs to r power 3 x minus actually l square நினைக்கிறேன் a square y minus k square b square z minus h square c square r square. இந்த செட்டை வந்து இஸ் கவுண்டபிள்னு எழுதியிருப்பேன். கரெக்டுங்களா? கவுண்டபிள் நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த செட் வந்து அன்கவுண்டபிள்ஸ். ஓகேவா? ஏன்னா பிலாங்ஸ் டு ஆர் இந்த இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து அன்கவுண்டபிள் செட். இந்த செட் வந்து அன்கவுண்டபிள்ஸ். இப்போ நம்ம என்னெல்லாம் கவுண்டபிளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கேலர்ஸ் இருக்குல்ல, எல், ஏ, கே, பி, இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், ரேஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா இது கவுண்டபிளாக மாறிடும். ஏ x, y, z belongs to r power 3 x minus l the whole square by a square plus y minus h the whole square by b square z minus h the whole square by c square r square a b c l k h belongs to q. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த செட்டு வந்து கவுண்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கரெக்ஷனை மட்டும் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கார்டினாலிட்டியை பற்றி ஒரு ஏதாவது சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 கார்டினாலிட்டியும் கார்டினாலிட்டி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,1 கார்டினாலிட்டி ஆஃப் இந்த இன்டர்வல்ஸ் ஆர் இதோட கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் மைனஸ் கியூ எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னது அன்கவுண்டபிள் செட்ஸ். ஸோ எந்த ரெண்டு அன்கவுண்டபிள் செட்டோட கார்டினாலிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இது கார்டினல் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி கார்டினாலிட்டி ஆஃப் என், கார்டினாலிட்டி ஆஃப் இசட், கார்டினாலிட்டி ஆஃப் கியூ, கார்டினாலிட்டி ஆஃப் 2z. ஸோ இதோட கார்டினாலிட்டிலாம் சேமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்ஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கேண்டர் செட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், பாருங்கள் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். எழுத்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா கேண்டார் செட்னா இங்கே ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். கேண்டார் செட்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இன்டர்வல் 0,1ங்கிற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது. ரைட்டா? இந்த இன்டர்வல் 0, இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். சரி, இப்படி க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இந்த இன்டர்வல் இருக்கா. இந்த இன்டர்வல் என்ன பண்ண போகிறேன்னா 3 ஈக்குவல் லென்த்து இருக்கிற மாதிரி 3 இன்டர்வலாக ஸ்பிளிட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு லென்த்து வந்து 1/3 இருக்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா, ஆக்சுவலாக 1/3, 2/3, இது 1னா 3/3 தானே, 1னா 3/3. அப்போ இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இதோட லென்த்து வந்து 1/3, இதோட லென்த்து 1/3, இதோட லென்த்து 1/3. இப்போ 3 இன்டர்வலாக ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றுடைய இன்டர்வல் லென்த்து வந்து 1/3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நடுவில் உள்ள இந்த ஓப்பன் இன்டர்வலை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 க்ளோஸ் இன்டர்வலை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன்.
அதை வந்து I1 எடுத்துக்கிறேன். இது I0ன்னு வச்சுக்கிறேன். I1னா இந்த ரிசல்ட் 0,1/3 யூனியன் 2/3, ஆக்சுவலாக அந்த 1னா 3/3ன்னு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு இந்த இன்டர்வல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 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 இன்டர்வல் ரெண்டு மறுபடியும் இதேமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இதை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ரைட். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 0 1/3ன்னு இருக்கா? இது என்னது 1/3 என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆக்சுவலாக இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்டர்வலில் 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இன்டர்வல் லென்த்து வந்து 1/3² இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த இன்டர்வல்லையும் 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இன்டர்வல் லென்த்து வந்து 1/3² இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ரைட். இந்த 1/3 என்ன பண்ணிக்கலாம்? ஸோ எனக்கு 9 வரணும். அதனால் 3 × 3 9 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ரைட். இப்போ லென்த்து எனக்கு என்ன வரும்? 1/9 வேணும். அப்போ 1/9 2/9. இப்போ இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இப்போ இந்த மிடில் அண்ட் ஓப்பன் இன்டர்வலை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதை எழுதிக்கிறேன். 2/3 இருக்கா? 2/3 எப்படி எழுதிக்கலாம்? எனக்கு டினாமினேட்டர் 9 வரணும். அப்போது × 3 × 3 லாஸ்ட் அதே மாதிரி எனக்கு 9 ஒன்று டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணால் 9/9 எழுதிக்கலாம். ஸோ 9/9னா இது ஒரு 7/9, இது 8/9. இதோட லென்த்து வந்து 1/9, இதோட லென்த்து 1/9, இந்த இன்டர்வல் லென்த்து 1/9. இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த ரெண்டு இதை நான் கட் பண்ண போகிறேன். I cut this in open interval, I cut this open interval, I cut this open interval. இப்போ எனக்கு புதுசாக ஒரு செட்டு கிடைக்குமா? அந்த செட்டை வந்து I2ன்னு எடுத்துக்க போகிறேன். அது என்னவாக இருக்கும்? இன்டர்வல் 0,1/9 யூனியன் 2/9, 3/9. அதேமாதிரி இந்த ரெண்டு இன்டர்வல் 6/9 7/9 யூனியன் 8/9 9/9. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக 1 இங்கே 2 ஆச்சா, 2 இங்கே 4 ஆயிருக்கு. இப்போ இந்த 4 என்னவாகும்? 8 ஆகும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்? இந்த இன்டர்வலில் 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இன்டர்வல் லென்த்து வந்து 1/3³ இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வரும் பாருங்கள். இப்போ என்ன வரும்? கொஞ்சம் ரஃப் எழுதிடும். ஆக்சுவலாக இந்த இது வந்து 0 1/9. ஸோ எனக்கு 27 வேணும் டினாமினேட்டர். அதனால் × 3 போட்டுக்கிறேன். அப்போது 27 இது 3. அப்போ இதை என்ன சொல்லலாம்? 1/27 2/27. இப்போ ஒவ்வொரு லென்த்து வந்து 3 இன்டர்வலாக இருக்கும். ஒவ்வொரு லென்த்து வந்து 1/27. இந்த இன்டர்வலில் இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட் நான் இந்த இன்டர்வலுக்கு வரேன். அது என்னது? 2/9. 2/9 எப்படி இல்லைன்னா டினாமினேட்டர் 6 வர மாதிரி × 3 × 3. அதே மாதிரி இங்கே 27 9. ஸோ 7/27 8/27. அப்போ அதே மாதிரி இந்த மிடில் இன்டர்வலை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு இன்டர்வல் இங்கே 2 ஆயிடுச்சு, இந்த இன்டர்வல் இங்கே 2 ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே 6/7 6/9 7/9. இதை என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் 9 வரணும்னா × 3 × 3. அப்போ 18/27 18/27. அப்போ இது 19/27 இருக்கும். இது 20/27 இருக்கும். இது 21/27 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இன்டர்வல் வந்து ஆக்சுவலாக இது இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இது இங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ இந்த இன்டர்வல் இந்த 8/9 என்ன பண்ண போகிறேன்னா × 3 × 3. அப்போ என்ன வரும்? 24/27 × 3 27/27. அப்போது 25/27 இது 26/27. இப்போ இது ஒரு இந்த மிடில் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 2 இன்டர்வல், இங்கே ஒரு 2 இன்டர்வல், இங்கே ஒரு 2, மொத்தம் 8 இன்டர்வல் கிடைக்கும். அதை நான் இங்கே எழுதிடுறேன். I3 வந்து என்னென்னா இந்த இன்டர்வல் 0,
1 by 27 union 2 by 27 3 by 27 union 6 by 27 7 by 27 union 8 by 27 9 by 27 union 18 by 27 19 by 27 union 20 by 27 21 by 27 union 24 by 27 25 by 27 union 26 by 27 27 by 27 ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், அடுத்து இது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாமா, இது ரெண்டாக. அப்போ இந்த ப்ராசஸ் என்ன கிடைக்கும்னா, இங்கே ஒரு எத்தனை 1 2 3 4 5 6 7 8 இன்டர்வல்ஸ் இருக்கா, 8 இன்டர்வல்ஸ். இங்கே என்னது 16 இன்டர்வல்ஸாக மாறும். அடுத்து அந்த 16 இங்கே 32 ஆகும், அந்த 32 இங்கே 64 மாறும். இப்படியே இந்த இன்டர்வல்ஸோட இன்க்ரீஸ் ஆர்டர் வந்து கூடிக்கிட்டே போகும். இந்த ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா. இந்த ப்ராசஸை நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு இந்த கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லா கலெக்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸை நான் கலெக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் i is equal to 1 to n. ஓகேங்களா. ஸோ இந்த எலமெண்ட் வந்து எல்லா செட்லேயும் இருக்கும் கரெக்டாக, i0 i1 i2 i3. ஸோ எல்லா செட்லேயும் இது இருக்கும். ஸோ இந்த செட்டை தான் என்ன செய்ய போகிறோம், கேண்டார் செட்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் கேண்டார் செட். சினா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, கேண்டார் செட். இப்போ புரியுதுங்களா. ஸோ கேண்டார் செட்னா என்னென்னு புரியுதா உங்களுக்கு, கொஞ்சம் பாருங்கள். கேண்டார் செட்னா புரியுதான்னு பாருங்கள். ஓகே. ஸோ இதுதான் இங்கே வேர்ட்ஸில் கொடுத்துருப்பேன், அங்கே எழுதியிருக்கேன், இங்கே நோட்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சினா கேண்டார் செட். இப்போது கேண்டார் செட்டை வச்சு ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ஆன் கேண்டார் செட். கேண்டார் செட்டுக்கு C நோட்டேஷன். C is not complex numbers. ஃபஸ்ட் என்ன ரிசல்ட்னா, C வந்து நான் எம்ப்டி செட். ஏன் நான் எம்ப்டினா 0 1 அந்த செட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கேண்டார் செட் வந்து நான் எம்ப்டி செட். செகண்ட் ரிசல்ட் வந்து C is subset of closed interval 0, 1. ஓகேவா. ரைட். இப்போ C வந்து பவுண்டட் செட்டாக இருக்குமா, பவுண்டட் தான். ஏன்னா இது வந்து பவுண்டட் செட். இப்போ சப்செட் ஆஃப் பவுண்டட் செட் இஸ் பவுண்டட். we know that subset, any subset of a bounded set is bounded. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆயிரும், 0, 1 வந்து பவுண்டட் செட், அதோட சப்செட் தான் C. ஸோ அதுவும் என்னது பவுண்டடாக இருக்கும். ஹென்ஸ் கேண்டார் செட் C is bounded in the interval 0, 1 with respect to usual metric. ஓகேங்களா. ரைட். ஃபோர்த் ரிசல்ட் என்னென்னா, இப்போ இந்த செட் வந்து பவுண்டட்னு சொல்லிட்டோம். க்ளோஸ்டாக இருக்குமான்னு பார்ப்போமா. க்ளோஸ்டாக இருக்குதுண்ணே. ஏன் க்ளோஸ்டாக இருக்குன்னா, we know that C is equal to intersection I varies from 1 to infinity I where each I is closed sets. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரியும், arbitrary intersection of closed sets is also a closed set. ஆனால் இன்டர்செக்ஷன் எடுக்கும் சிங்கிளாக மாறிடும், closed set. ஸோ இப்போ இந்த தியரம் படி C வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். C is a closed set.
in 0,1 with respect to usual metric. ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது காம்பேக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். காம்பேக்டாக இருக்குமா? ஓகே, காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வல் மெட்ரிக்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா we know that in R with usual metric, in R with usual metric, any closed and bounded subset of R is compact அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் காம்பேக்ட் ஸ்பேஸ். இதுதான் கெயின் போரல் தியரம். ஓகே, திஸ் இஸ் த கெயின் போரல் தியரம். ஸோ வித் யூஸ்வல் மெட்ரிக்கில் அது ட்ரூ. ஆரில் வித் யூஸ்வல் மெட்ரிக்கில் ட்ரூ. ஜென்ரலைஸ்டு கெயின் போரல் தியரம் வந்து R பவர் n வித் யூஸ்வல் மெட்ரிக்கில் எந்த ஒரு க்ளோஸ்டு பவுண்டட் சப்செட்டும் காம்பேக்டாக இருக்கும். ஜென்ரலாக மெட்ரிக் ஸ்பேஸில் இது வந்து நாட் ட்ரூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹென்ஸ் இப்போ நம்ம பாருங்கள், இப்போ யூஸ்வல் மெட்ரிக் தானே பேசுகிறோம். கேண்டா செட்டு யூஸ்வல் மெட்ரிக்கில் பேசுகிறதுனால இது க்ளோஸ்டாகவும் இருக்குது, பவுண்டட் செட்டாக இருக்கிறதுனால C is compact. Compact in 0,1 with respect to usual metric. Okay. இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருமா? ஸோ ஒரு செட்டு க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பேக்டாக இருக்காதுங்கிற அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருமா? இஸ் குயிக் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். என்னென்னா இப்போது என்ன கொடுக்குறேன்னா a closed and bounded subset of a metric space x comma d need not be compact அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, எப்படி கொடுக்கலாம்? ஆக்சுவலாக நாட் ட்ரூ தான். அப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸை வந்து எக்ஸ் ஆராகவும் டி வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸை எடுத்துக்க போகிறேன். லெட் ஆர் கமா டி பி எ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக எடுத்தாச்சு. இப்போ சப்செட் ஒன்று வேணும் தானே. அப்போ லெட் ஏங்கிற ஒரு செட்டை வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டேன். ரைட், நமக்கு என்ன தெரியும், டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தானே. அதோட எந்த ஒரு சப்செட்டும் க்ளோஸ்டாகவும் இருக்கும், ஓப்பன் செட்டாகவும் இருக்கும், பவுண்டடாகவும் இருக்கும். அதனால் இஸ் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னோடய கிளைம் என்னென்னா இந்த ஏ வந்து காம்பேக்ட் இல்லைன்னு சொல்லணும். My claim is A is not compact. Right. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ காம்பேக்ட்னு சொல்கிறது என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு ஓப்பன் கவர் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்கும். அது வந்து அந்த ஏஐ கவர் சொல்லணும் தானே. ரைட். இப்போ இப்போ ஒரு கலெக்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸ்கிரிப்ட் ஏ சிங்கிள்டன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ be a collection of open sets. சிங்கிள்டன் ஏங்கிறது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஏங்கிறது அப்போ சிங்கிள்டன் செட் வந்து ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு சப் கலெக்ஷன் ரெடி பண்ணலாமா? ஸோ ஓப்பன் செட் ஸோ ஓப்பன் கவர். Okay, this is a open cover 0,1 the A எடுத்துக்கலாம். So union x belongs to A singleton x. So this is open cover for A. இப்போ ஒரு finite sub cover இருக்குன்னு சொல்லலாமா? Suppose
script A has a finite subcover for the set A. அதை வந்து நான் என்ன பண்ணலாம், சே பீட்டான்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ பீட்டா என்னவாக இருக்கும், finite subcollection தானே, x1 x2 xn for some n. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து finite subcover for ஏன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ A வந்து இப்படி எழுதிக்கிறோம், x1 யூனியன் x2 இப்படி எழுதிக்கிறோம். ஏங்கிறது எனக்கு க்ளோஸ் இன்டர்வல் 0,1. பாருங்கள், இது ஒரு க்ளோஸ் இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு செட்டு, ஃபைனைட் செட். ஒரு இன்டர்வல் எப்பயுமே ஒரு ஃபைனைட் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாது. ஸோ இட் இஸ் ஏ கான்ட்ராடிக்ஷன். ஸோ இது எதனால் கான்ட்ராடிக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த ஃபைனைட் சப்கவர் இருக்குதுன்னு எடுத்ததுனால. ஸோ அதனால் A இஸ் நாட் காம்பேக்ட். Thank you for all.